ஒரு பஜனை கோஷ்டி வீதியில் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி சென்று கொண்டிருந்தது. அதை அலட்சியம் செய்த ஒருவரிடம் ஒரு ஞானி, ராமநாமத்தை விற்காதே, ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறை என்றாலும் சொல்லிப்பார் என்று உபதேசித்தார். அவனும் அப்படியே ஒரு முறை ராமா என்று சொல்லிவிட்டான். காலப்போக்கில் அவன் இறந்தான். அவன் ஆன்மாவை யமதூதர்கள் கொண்டு சென்று யம தர்மராஜா முன் நிறுத்தினர். அவர் அவனுடைய பாப புண்ணிய கணக்கை பார்த்து, நீ ஒருமுறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறாய், அதற்காக உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். அப்போது அவனுக்கு அந்த ஞானியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அதனால் ராமநாமத்திற்கு நான் விலை கூற முடியாது, நீங்கள் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே தாருங்கள் என்றான். இதை கேட்ட யமன் திகைத்தார். ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு நிர்ணயிப்பது என்று எண்ணி, இதற்கு இந்திரன் தான் தீர்ப்பு கூற வேண்டும், வா அவரிடம் போகலாம் என்றார். அவன் உடனே, நான் வருவதென்றால் பல்லக்கில் தான் வருவேன், அதிலும் பல்லக்கை தூக்குபவர்களே நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்றான். யமன் இதை ஏற்றுக்கொண்டு அவனை பல்லக்கில் ஏற்றி தானும் சுமந்து கொண்டு இந்திரனிடம் சென்றார். இந்திரன் கூறினார், ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது, நாம் பிரம்மவிடம் போவோம். அப்போது மீண்டும் அவன், யமனுடன் நீங்கள் கூட பல்லக்கை தூக்கினால் தான் நான் வருவேன் என்றான். இதற்கும் இந்திரன் சம்மதித்தார். இருவரும் சேர்ந்து பல்லக்கை சுமந்து பிரம்மாவிடம் சென்றனர். பிரம்மா கூறினார், ராமநாமத்தின் மகிமையை முழுமையாக விளக்க என்னால் முடியாது, நாம் விஷ்ணுவிடம் போவோம். இவ்வாறு பிரம்மாவும் பல்லக்கை சுமந்து அனைவரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை அடைந்தனர். அவர்கள் கூறினர், இந்த ஆன்மா ஒருமுறை ராமநாமத்தை சொன்னது, அதற்கான புண்ணியம் என்ன என்பதை தாங்களே கூற வேண்டும். அப்பொழுது விஷ்ணு புன்னகையுடன் கூறினார், இந்த ஆன்மாவை பல்லக்கில் வைத்து நீங்கள் எல்லாரும் சுமந்து கொண்டு வந்துள்ளீர்களே, அதுவே ராமநாமத்தின் மகிமையை சொல்லவில்லைனா? அவ்வாறு கூறி அந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்துக் கொண்டார்.